ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். இன்னைக்கு டுடே வந்து Thursday 25th செப்டம்பர். ஓகேங்களா? கமாடிட்டி மார்க்கெட்டுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் இது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும். ஓகேங்களா? இது ஒரு அக்கௌண்ட்டோடைய ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? இது பார்த்துக்கோங்க. 4,480 அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு இதில். ஓகேங்களா? இதில் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1500 நியர்பை சார்ஜஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? 1500 சார்ஜஸ் வந்திருக்கு. ரிமைனிங் இருக்கிறது 3000 அந்த அளவுக்கு தான் ப்ராஃபிட்டாக இருக்கு. ஓகேங்களா? எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா ஒரு 1500 அந்த அளவுக்கு லாஸ் இருந்தது. இன்னைக்கு அரௌண்ட் ஒரு 3000 பக்கம் ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்டஸ். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப வலட்டிலிட்டியா இருந்தது இன்னைக்கு, நம்ம அதை பற்றி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ப்ராஃபிட் ஸ்பிளிட்டப் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரல் கேஸில் 625 வந்திருக்கு, சில்வரில் 3855 அந்த அளவுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப வொலட்டிலிட்டியாக இருந்தது. இன்னைக்கு நேச்சுரல் கேஸ் ரிப்போர்ட் வந்து எப்பவுமே தேர்ஸ்டேன்னா கண்டிப்பாக 8 o'clock ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த டேட்டாவை வச்சு கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனால் நேச்சுரல் கேஸ் ஒரு 3-4 months-ஆக வந்து அந்த அளவுக்கு வொலட்டிலிட்டியாக கிடையாது. ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ப்ரீமியமும் டவுன் ஆகலை, ஆனால் சேம் ப்ரீமியம் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்போது ப்ரீமியம் வந்து அங்கிருந்து இன்னும் 1 rupee வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிள் 36 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 36லேருந்து 37 இன்க்ரீஸ் ஆகுது. சேம் ரேஞ்சில் இருந்தாலும் ஒரு 2.5 பாயிண்ட்ல டவுன் சைடு அப் சைடு மூவ் ஆனாலுமே அது சடனாக வந்து ஸ்பைக் ஆகுது ப்ரீமியம். அதனால வந்து நம்ம பொசிஷனை ஸ்கொயர் அப் பண்ண வேண்டியா இருந்தது, மறுபடியும் திருப்பி ரீஎன்ட்ரி பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால வந்து நிறைய சார்ஜஸ் இன்னைக்கு அதிகமாக வந்திருக்கு. ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கான ரீசன் வந்து இந்த அளவுக்கு சார்ஜஸ் வர காரணம். ஓகேங்களா? இந்த சார்ஜஸ் வர காரணம் இன்னைக்கு இதுதான். ஓகேங்களா? இந்த அளவுக்கு சார்ஜஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இது ஒரு அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்டஸ். இன்னொரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா ஓவரால் 1000 தான் வந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு சார்ஜஸே பார்த்தீங்கன்னா நியர்பை 1600 இந்த அக்கௌண்ட்ல. ஓகேங்களா? இங்கே பாருங்க, ரிஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணிடலாம். 1600 நியர்பை சார்ஜஸே வந்திருக்கு இந்த அக்கௌண்ட்ல. ஆனால் இந்த அக்கௌண்ட்ல நேச்சுரல் கேஸ் சடன் ஸ்பைக் ஆனதால சம்பவ நான் வந்து 1 rupee 1.5 பைசே வந்து 1 rupee 50 பைசே அந்த அளவுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து லூஸ் பண்ணிட்டேன். அதனால வந்து கொஞ்சம் இந்த அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் எடுக்க முடியல. இன்னைக்கு வந்து நெட் டு நெட் ஈக்குவலண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா இந்த லாஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் லாஸ், இது வந்து யூஸ் ஆகாது. ஏன்னா இது எட்ஜ்டு பொசிஷன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டைமில் என்னால் க்ளோஸ் பண்ண முடியல. வித்தின் அந்த 3:30 போது 3:29 அந்த மினிட்ஸில் நான் வந்து நேக்கடு அந்த செல் பொசிஷனை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸ்டாடல் பொசிஷனை மட்டும் சடனாக சரி இந்த பொசிஷன் வந்து நான் அப்படியே நானும் விட்டுட்டேன். சார் டுமாரோ க்ளோஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி, டைம் இல்லைன்ற மாதிரி கான்செப்டில். அது வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் மார்ஜின் வந்து ஒரு 2000 தான் பிளாக் ஆயிருக்கு. ஏன்னா பை பொசிஷன் நம்ம அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் கிடையாது இதில். ஓகேங்களா? அதனால மார்னிங் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நான் விட்டுட்டேன். ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கான இந்த அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? இந்த அளவுக்கு வாலட்டிலிட்டி இருந்ததுக்கான பாருங்க ரீசனும் பாருங்க. ப்ரீமியம் வந்து இன்னமும் இருங்க, அந்த ப்ரீமியம் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, நியர்பை 36லேயே க்ளோஸ் ஆயிருக்கு. 35.8 இங்க பாருங்க. இந்த ஸ்டாடல் பாருங்க 36. ஓகேங்களா? சேம் ரேஞ்சில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. பாருங்க 2 days முன்னாடி பார்த்தாலுமே வந்து நேச்சுரல் கேஸ் வந்து அதே 36 தான். ஆனால் எஸ்டர்டே பார்த்தாலும் அதே 36 தான் இருக்கும். இங்க பாருங்க. ஆனால் இது டுடேக்கான வீடியோ, இது எஸ்டர்டே, இது டுடேக்கானது. பாருங்க அதே 36ல தான் இருக்கு. ப்ரீமியம் வந்து மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போனாலுமே வந்து ப்ரீமியம் மட்டும்தான் ஸ்பைக் ஆகுதே தவிர ப்ரீமியம் குறையவே கிடையாது. ஆனால் ஒரு 2 months டேட்டாவை ரெஃபர் பண்ணால் வந்து ப்ரீமியம் வந்து குறைஞ்சிருக்கு. பட் ஆனால் ஸ்டில் ப்ரீமியம் வந்து குறையாம அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதனால தான் வாலட்டிலிட்டி இருந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? அதனால தான் இந்த ப்ராஃபிட் வந்து நம்மளால நேச்சுரல் கேஸில் எடுக்க முடியல. இதில் ப்ராஃபிட் ஸ்பிளிட்டப் பார்த்தோம்னா இங்கே பாருங்க, சில்வரில் மட்டும்தான் கெயின் எடுக்க முடிஞ்சது. ஏன்னா அது கேரி ஃபார்வர்ட் பொசிஷன் எடுத்திருந்தேன்ல எஸ்டர்டே உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். அதனால தான் இன்னைக்கு சில்வரில் மட்டும்தான் ப்ராஃபிட் வந்தது இந்த அக்கௌண்ட்டில். ரிமைனிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டியா சரிசன்
நேச்சுரல் கேஸ் மினியாக இருந்தாலும் சரி, நேச்சுரல் கேஸ் நார்மல் நேச்சுரல் கேஸ் இருந்தாலும் சரி, எல்லாமே லாஸில் தான் புக் பண்ணியிருக்கேன். ஓவராலாக இந்த அக்கௌண்ட்டில் இன்னைக்கான ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் லாஸும் கிடையாது. அது ஓப்பன் பொசிஷன் வந்து எஜ்டு பொசிஷன் கேரி ஃபார்வர்ட் இருந்தாலும் இதில் 400 லாஸும் காட்டும். அந்த 400 வந்து ப்ராஃபிட்டாக அதில் ஆட் ஆயிரும். அதனால வந்து இந்த லாஸ் வந்து டுமாரோ கேரி ஃபார்வர்டு வந்து 400 rupeesன்றது ரிமைனிங் இந்த 1600 வந்து லாஸை வந்து ரெக்கவர் அதில் வந்து இன்னைக்கான சார்ஜஸை லெஸ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, இதுதான் இன்னைக்கான ஸ்டேட்டஸ். இப்போ பாருங்க, நேச்சுரல் கேஸ் வந்து ரிப்போர்ட் வந்து எப்பவுமே வந்து எக்கனாமிக் கேலண்டரில் investing.comல பார்த்தீங்கன்னா எல்லா ஈவெண்ட்டுக்கான டைம்ஸையும் கொடுத்துருவாங்க. நீங்கள் எப்பவுமே நேச்சுரல் கேஸ் வந்து பொசிஷன் எடுக்கிறேன்னு ஒரு டிசிஷன் எடுக்கும்போது தேர்ஸ்டேவை ஞாபகம் வச்சுக்கணும். என்றைக்குமே தேர்ஸ்டே அன்னைக்கு 8 o'clock அந்த மாதிரி, ஈவினிங் 8 o'clock அந்த மாதிரி, நைட் 8 o'clock அந்த மாதிரி எப்பவுமே டேட்டா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஃபோர்காஸ்ட்டு ப்ரீவியஸ் ஃபோர்காஸ்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. இந்த நேச்சுரல் கேஸை வந்து எப்படி பார்க்கணுன்னா, இப்போ வந்து இது அதிகமாச்சுன்னா நேச்சுரல் கேஸ் வந்து டிமாண்ட் வந்து லெஸ்ஸாக இருக்குன்னு அர்த்தம். இது வந்து ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதுவும் அப்படியும் கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிமாண்டும் குறைஞ்சிருக்குன்ற மாதிரியும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும், இதுக்கு ஆப்போசிட்டாக ப்ரைஸ் வந்து டவுன்ஃபால் ஆகும். ஆனால் நினைச்ச மாதிரியே ஃபோர்காஸ்ட் என்னவோ அதே வந்ததால ப்ரீமியம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் அதே ஒரு மாடரேட்டாக தான் இருந்தது. அந்த அளவுக்கு டவுன்ஃபாலும் கிடையாது. ஓகேங்களா, ஆனால் ப்ரீவியஸ் வீக் பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த டேட்டாஸ் வந்து சஜஸ்ட் பண்ணோம். எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 800, இது வந்து மில்லியன் கியூபிக் ஃபீட் அந்த மாதிரி ஏதோ வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 90 வந்திருக்கு. அது எக்ஸ்பெக்டடை விட 80 rupees விட அங்கே 90 வந்திருக்கு. அப்போது அதனால போன டைம் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப நேரம் டவுன்ஃபால் இருந்தது. இப்போ பாருங்க, சேம் எக்ஸ்பெக்டட் லைன்லேயே இருந்ததால மார்க்கெட் வந்து சேம் ரேஞ்சிலே மெயின்டைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஆனால் வாலட்டிலிட்டி இருக்கும். 8 o'clock அந்த ப்ரைஸ் அந்த டேட்டா ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்விங் ட்ரேட் யாருன்னா இப்போ வந்து எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி நேரத்தில் பண்ணால் ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். அவங்களுடைய எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்றதை முன்னாடியே கணிச்சு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் ஒரு சடன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். வித்தின் ஒரு 5 minutesல 1 or 2 minutesல கூட அந்த நீங்கள் ஸ்விங்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் இன்னைக்கான டேட்டா. அதே மாதிரி சில்வரில் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து அப்நார்மலாக சில திங்ஸ் வந்து நோட் பண்ணியிருந்தேன். இப்போ அது என்னன்னு பார்த்துடலாம். பாருங்க, இங்க பாருங்க, நார்மலா 8000 தான் ப்ரீமியம் இருந்தது. 2 days முன்னாடி வந்து 9000 சம்திங் இருந்தது. சடனா அப்படியே ப்ரீமியம் குறைஞ்சிடுச்சு. அகைன் பாத்தீங்கன்னா 9300 வரைக்குமே ப்ரீமியம் ஸ்பைக் ஆயிருந்தது. ஓகேங்களா, இது யூஸ் பண்ணி நானும் வந்து செல் பண்ணிருந்தேன். அதனாலதான் அதுல ஒரு 1000 அளவுக்கு ப்ராஃபிட் வந்துருந்தது. ஓகேங்களா, இந்த அளவுக்கு ப்ரீமியம் வந்து அப்நார்மலா இருக்கு. இந்த ப்ரீமியம் அப்நார்மலா இருக்க காரணம் பாத்தீங்கன்னா, இந்த ப்ரீமியம் நான் சொல்றேன்ல, இந்த ப்ரீமியமோட இது என்னன்னா, இது வந்து ஒரு ஸ்டாடல். இப்போ இது ஒரு ஸ்டாடலுக்கான ப்ரீமியம் தான் நான் இது சொல்றது. இந்த ப்ரீமியம்ன்றது ஒரு ஸ்டாடல், ஒரு கால் அண்ட் புட் கம்பைண்டா இருக்கிற ப்ரீமியம் தான் இது. ஓகேங்களா, இதுதான் நம்ம டேட்டாவை சஜஸ்ட் பண்ணி ப்ரீவியஸ் டேட்டா பிஃபோர் டேட்டா எல்லாம் ஒரு சஜஸ்ட் பண்ணி தான் நம்ம பொசிஷன் எடுக்க வேண்டியதா இருக்கு. அப்பதான் வந்து வின்னிங் ரேட் வந்து கொஞ்சம் எனக்கு மந்த்லி வைஸ் வந்து எந்த மந்த்துமே நான் லாஸ் இல்லாம ப்ராஃபிட்ல வந்ததுக்கான காரணம். ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த அளவுக்கு ப்ரீமியம் அதிகமா இருக்கு. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக தான் இருக்கு. ஆனால் சில்வர் மட்டும் தான் இந்த அளவுக்கு ப்ரீமியமா இருக்கு. ப்ரீமியம் அதிகமா இருக்கு. செல்லர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ஆனால் சடன் அப்சைடோ டவுன் சைடு போகும்போது அந்த அளவுக்கு ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, ப்ரீமியம் குறையும். ஆனா இங்கிருந்தும் சில்வர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா அகைன் வந்து அந்த 9000 வந்து ஸ்டாடலோட ப்ரீமியம் வந்து 10,000 கூட போக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, அதை கெஸ் பண்ணி நீங்க வந்து எந்த ஒரு பொசிஷன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து சில்வர் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலன் டு நம்மளுக்கு வந்து பேங்க் நிப்டி விட வந்து வாலட்டிலிட்டி அதிகம். சடனா ஒரு 2000 3000 பாயிண்ட்ஸ், சடனா 2000 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகுறது இன்க்ரீஸ் ஆகுறது அதிகமா இருக்கும். இது வந்து சில்வர் வந்து மேக்ஸிமம் வந்து யார் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்விங் ட்ரேட் பண்றவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸ்ட்ராங்கிள் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்கி அதிகமாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது கேப்சர் பண்ணலாம். ஆனா ரெகுலரா வந்து ப்ரீமியம் கேப்சர் பண்றது கஷ்டமா இருக்கும். ஆனா கோல்டு தான் வந்து நம்மளுக்கு என்னைக்குமே கொஞ்சம் ஒரு மாடரேட்டா இருக்கும். சரியா, சில்வரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும். மித்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட் சில்வர் நேச்சுரல் கேஸும் கோல்டு மட்டும்தான் வந்து
எந்த வாலட்டிலிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்காது. சில்வர் வந்து எப்பவுமே ஹை வாலட்டிலிட்டியா இருக்கும். க்ரூட் ஆயிலும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இருக்கும் வாலட்டிலிட்டி. மற்ற நேரம்லாம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொசிஷன் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதுதான் டுடேக்கான வீடியோ. வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அரி ட்ரேடிங் ஜோன் சேனல் என்னோட நேம். ஓகேங்களா? என்னோட சேனல் நேம் வந்து அரி ட்ரேடிங் ஜோன். என்ன டவுட்ஸாக இருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், இல்லை டெலிகிராம் குரூப் கொடுத்துருக்கேன். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமாடிட்டி சம்மந்தமாக, அது ஆப்ஷன் செல்லிங் ரிலேட்டடாக இருந்தால் மட்டும், மினிமம் கேபிட்டல் 3 lakhs அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இதில் ஓரளவுக்கு சஸ்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு லாட்டுன்னு பண்ணும்போது கூட ஒரு 2 lakhs அண்ட் அபோவ் இருந்தால் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? மினிமம் 2 lakhs அண்ட் அபோவ் இருக்கிறவங்க இது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். அது ஒர்க் ரிலேட்டடாக இருக்கிறவங்க ஒர்க்கு முடிஞ்ச உடனே வந்து இந்த ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு கூட இது பண்ணலாம். சரியா? ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.